ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இந்த உலகில் பல்வேறுபட்ட அருள்களை நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள்களில் நிஅமத்துக்களில் ஆக சிறந்தது இந்த இஸ்லாம் என்கிற நிஅமத்தாகும். அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்திவிட்டு அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி என்று சொல்கிறார். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நிஅமத் அருளையும் நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த அருள்களில் மிகப்பெரியது இந்த இஸ்லாம் என்கிற நிஅமத். இந்த இஸ்லாம் என்கிற நிஅமத்தில் இஸ்லாத்தை சரியாக புரிந்து வாழ்வது இருக்கிறதே, இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்வது இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாகும். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஹிதாயத், நேர்வழி என்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாகும். ஒருவனுக்கு நேர்வழி கிடைக்காமல் இருந்து இந்த உலக பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்தாலும் அவன் நஷ்டவாளி. ஃபிரௌனுக்கு உலகத்தின் பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்தது, அவனுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை, அவன் நஷ்டவாளி. இதே நேரத்தில் இந்த உலக பாக்கியங்கள் எதுவுமே இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், மக்கள் செல்வாக்கு இல்லாமல், உலக வாழ்க்கையினுடைய இன்பங்கள் எதுவுமே இல்லாமல் ஒருவனுக்கு ஹிதாயத்து கிடைத்தால் அவன் மறுமையில வெற்றிசாலி. உலகத்தில் சில கஷ்டங்களை அவன் அனுபவிக்கலாம். எனவே ஒருவனுக்கு சரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் கிடைத்தால், சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தால், அது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அருள்களை கொடுத்திருப்பார். அந்த அருள்கள் இருக்கும் வரைக்கும் மனிதனுக்கு அதனுடைய பெருமதி தெரியாது. அந்த அருள்களை ஒருவன் இழந்து விட்டால் அப்போதுதான் அதனுடைய உண்மையான பெருமதி தெரியும். எங்களுடைய உடம்புக்குள் அல்லாஹ் தஆலா ஏராளமான அருள்களை வைத்திருக்கிறார். நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் யூரின் போய் கொண்டிருக்கிறோம். கிட்னி பழுதானால்தான் கிட்னியுடைய பெருமதி என்ன என்றது எங்களுக்கு தெரிய வரும். எங்களுக்கு கண் இருக்கும் வரைக்கும் கண்ணுடைய பெருமதி தெரியாது. எப்ப கண்ணில் பிரச்சனையாகி பார்வையற்று போகிறோமோ அப்போது இந்த கண்ணுடைய பெருமதி எங்களுக்கு தெரிய வரும். இந்த அடிப்படையில் ஹிதாயத் என்கிறது பெருமதியானது. இதை சரியா எப்ப விளங்குனா மௌத்துக்கு போறதுதான் விளங்கும். உயிரோடு இருக்கும் போது இதனுடைய பெருமதி சரியாக விளங்காது. எனவே நாம் முதலில் ஒருவனுக்கு ஒரு அருள் கிடைப்பதை விட கிடைத்த அருளை பாதுகாத்துக் கொள்வது என்கிறது மிக முக்கியமானது. எனக்கு காசு இல்லை, உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன், லட்சம் லட்சமா சம்பாதிச்சு
களவு கொடுக்குறேன்னு சொன்னால் இது எனக்கு அருளா தெரியாது. ஏற்கனவே இருந்ததை விட கவலைப்பட ஆரம்பிப்பேன். காசு இல்லாமல் இருந்த போது பட்ட கவலையை விட காசை சம்பாதித்து களவு கொடுத்தா கவலை அதிகமாக வரும். இருந்து இழப்பது. அப்போ ஒரு அருள் கிடைத்தால் அந்த அருளை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமானது. இந்த அடிப்படையில் எங்களுக்கு இஸ்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் கிடைத்திருக்கிறது. ஏதோ சில அடிப்படையிலே குர்ஆன் சுன்னா என்கிற ஹிதாயத் கிடைத்திருக்கிறது. இதை சரியாக பாதுகாத்துக் கொள்வது என்கிறது மிக மிக முக்கியமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாதான் மார்க்கம் என்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டதற்கு பிறகு எங்களுக்கு ஹிதாயத்து கைவிட்டு போகுமா, எங்களுக்கு கிடைத்த நேர்வழி தவறி போகுமா என்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம். இதற்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள். உலகத்தில் சிலை வணக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர்களில் இப்ராஹிம் நபி தான் முதன்மையானவர். சிலை வணக்கத்துக்கு எதிராக இப்ராஹிம் நபி செய்த அளவுக்கு ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை யாருமே செய்யவில்லை. அவர்தான் சிலை வணக்கத்துக்கு எதிரான மிக கடுமையான பிரச்சாரம் செய்த ஒருவர். இந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்கிறார்கள். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாத்திரு என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே சிலை வணக்கத்துக்கு எதிராக கடும் பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் நபி காபா மக்காவுல வச்சு கேட்ட துஆக்கள் ஒன்று, என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்தது என்பதாகும். இதே போல யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததிகளையும் முக்கீமஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுகிறவராக ஆக்கிரு என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறாங்க. இந்த சம்பவம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த ஹிதாயத் என்கிற அடிப்படையில் ஒருவர் நேர்வழி கிடைக்கப்பட்டதற்கு பிறகும் கூட வழி தவறி போகலாம். நமக்கு தான் குர்ஆன் சுன்னாங்கிறது தெரிஞ்சிருச்சு, இதுக்கு பிறகு நம்ம சத்தியத்துல தான் இருப்போம், நம்மளை தவிர மற்ற எல்லாரும் அசத்தியத்துல தான் இருப்பாங்க ஒரு இருமாப்புல நம்ம இருந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு ஒரு வழிகாட்டல் சொல்கிறார். அந்த வழிகாட்டலில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய முக்கியமான ஒரு பிரார்த்தனையை சொல்கிறார். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ என்னன்னா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளத்தை தடும்புற செய்து விடாதே, எங்களுடைய உள்ளத்தை வழிகட்டுவிட ஆக்கிறாதே. வஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து எங்களுக்கு அருளை ரஹ்மத்தை கொடையாக தா. இன்னக அன்தல் வஹாப், நீ மிகப்பெரிய கொடையாளனாக இருக்கிறாய் என்கிற துஆவை மூமின்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல் குர்ஆனில் அல்லாஹ்வுடைய அல் வஹாப் என்கிற பெயர் 3 இடங்களில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வஹாப் என்றால் பெரும் கொடையாளன். இந்த துஆவுல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா என்று சொல்லி இன்னக அன்தல் வஹாப், நீ பெரும் கொடையாளன் என்று அந்த வசனம் முடியுது. இது என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய கொடைகளில் மிகப்பெரிய கொடைதான் ஹிதாயத்து. ஹிதாயத்துக்கு பிறகு வழிகளாமல் வாழ்வது. வஹாப் என்ற பெயரை சொல்லி இதை நீங்க கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வழிகேடு எந்த ரூபத்தில் வேணுமானாலும் வரலாம். இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அல்லாஹ் தந்த நேர்வழியை பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய கடமை என்கிறதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நாட்டினுடைய வரலாறை நாம் எடுத்தோம் என்றால், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்று பேசியவர்களில் ஒரு சாரார் டோட்டலா சுன்னா இல்ல, ஹதீஸ் ஒன்று இல்ல, குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார்கள். பழைய சகோதரர்களுக்கு தெரியும்,
3 வக்து பாட்டி அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. குர்ஆன் சுன்னாதான் மார்க்கம் என்று அடித்து பேசிய ஒரு கூட்டம் தங்களுடைய தலைவருக்கு பையச் செய்தவர்கள் மட்டும்தான் முஸ்லீம், பையச் செய்யார்கள் காபீர் என்று சொல்லி வழிகேட்டில் போனார்கள். எனவே வழிகேடு என்கிறது எந்த ரூபத்தில் வேணுமானாலும் வரலாம். இந்த ஒரு பேசிக்கை நாங்கள் முதலாவது விளங்கணும். இந்த வழிகேட்டில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ற வழி என்ன? இது பாமர மக்களுக்கு சாத்தியமாகுமா என்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி என்னன்னு கேட்டால், வழிகேடு வருவதற்கு முன்னால் எது இஸ்லாமாக இருந்ததோ அந்த இஸ்லாத்தில் இருக்கிறது தான். வழிகேடு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தில், சத்திய இஸ்லாத்தில் வாழ்ந்தவர்கள் யார் என்று கேட்டால், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு சத்திய இஸ்லாத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவங்க தான் எங்களுக்கு வழிகேடுகளை விட்டு எங்களை பாதுகாப்பதற்கான ஒரு பெரியராக ஒரு கேடயமாக இருப்பார்கள். இதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிகட்ட அமைப்பும் எவ்வளவு மோசமான ஒரு கொள்கையை சொன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கொள்கைக்கு ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஏதாவது ஒரு ஹதீஸையும் சொல்லுவார்கள். குர்ஆனை சொல்லாம ஹதீஸை சொல்லாம வழிகேட்டை பேசுகிறவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. உதாரணமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் 10 பேரை சொர்க்கவாசிகள் சொன்னாங்க. அந்த 10 பேரில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க 4 பேரும் முக்கியமானவர்கள். இந்த 4 பேரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் வரலாற்றில் இருந்திருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. இந்த 4 பேரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவர்கள் என்று சொன்ன எல்லாருமே ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஏதாவது ஒரு ஹதீஸையும் சொன்னார்கள். உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய 2வது முக்கிய நபர், சுவர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லப்பட்டவர்கள். அவர்களை வழிகேடர் என்றும் காபிர் என்றும் சொல்லக்கூடிய ஷியாக்கள் குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் அவங்க ஒரு ஆதாரம் சொல்றாங்க. ஒரு ஆதாரம் இல்லை, பல ஆதாரம் சொல்றாங்க. பிழையாக குர்ஆன் ஹதீஸ் பயன்படுத்தப்படலாம் என்கிறதுக்கு உதாரணமாக இதை நான் சொல்கிறேன். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, அல்லாஹ்வும் ரசூலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டால் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதில் மாற்று கருத்து சொல்வதற்கு அனுமதி இல்லை. யார் மாற்று கருத்து சொல்கிறாரோ பக்கத்து நல்ல நலாலம் பஈதா, அவர்கள் வெகு தூரமான வழிகேட்டில் போய்விட்டார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்துல கருத்து சொன்னா அதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடாது. சொன்னா அவங்க தூரமான வழிகேட்டில் இருக்கிறாங்க. இது குர்ஆனுடைய சூரா அஹ்ஸாபுடைய ஒரு வசனம், 36வது வசனம். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களோடு ஒப்பந்தம் செய்வதற்கு தயாராகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க முஸ்லீம், அவங்க காபிர், இது உண்மையா இல்லையா? உண்மை. நாங்க மௌத்தா போனா சொர்க்கம் போவோம், அவங்க மௌத்தா போனா நரகம் போவாங்க, இது உண்மையா பொய்யா? உண்மை. நாங்க அங்கிருந்து ஹஜ் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், அவங்க எங்களை தடுக்கிறாங்க, இது அநியாயம். இல்லையா? உண்மையா? அநியாயம் தான். இப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அவர்களுக்கு பணிந்து போக வேண்டும்? ஒப்பந்தம் வேணாம், அவங்களோடு நாங்க சண்டை பிடிப்போம்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு உமர் இல்லாம போயிட்டு அபூபக்கர் இல்லாம பேசுறாங்க. அபூபக்கர், நீங்களா பேச மாட்டீங்களா? எதுக்கு நாங்க இந்த காவிர்களுக்கு இப்படி பணிஞ்சு போக வேண்டும் என்று கேட்கிறாங்க. இந்த சம்பவத்தையும் இந்த குர்ஆன் வசனத்தையும் எடுத்துக்கொண்டு ரசூல்லா முடிவு செய்ததற்கு பிறகு உமர் அதுக்கு மாற்று கருத்து சொன்னாரா இல்லையா? மாற்று கருத்து சொன்னார். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்ததுக்கு பிறகு மாற்று கருத்து சொல்கிறவர் யார் என்று குர்ஆன் சொல்லுது, வழிகேடர் என்று குர்ஆன் சொல்லுது.
இப்போ உமரை நீங்க என்ன சொல்வீங்க? நேர்வழியில் இருக்கிறவன் சொல்வீங்களா, வழிகட்டில் இருக்குதுன்னு சொல்வீங்களா? இப்படி குர்ஆன் வசனங்களை எடுத்து ஹதீஸை எடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்கள இது தனியாக புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களையும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களையும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும், ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களையும், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களையும், முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் வழிகேட்டில் இருக்கிறாங்கன்னு தனியாக புத்தகங்கள் இந்த மாதிரி சில குர்ஆன் வசனத்தை ஹதீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்தே இருக்கிறாங்க. இந்த சிந்தனை ஒரு வழிகேடு. அப்ப ஒரு பாமர மனிதன் தன் இஸ்லாத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியாம இருக்கும். தெரிய தேவையில்லை. ரசூல்லா மௌத்தாகிற நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்களை ரசூல்லா மூமினா ஏற்றிருந்தாங்களா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் எங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ரசூல்லா அவரை மூமினாக ஏற்றிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு முஸ்லிம்கள் அவரை அமீருல் மோமினின், மோமின்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? முஸ்லிம்கள் தான் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் அவர்களை மூமின் என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீ 1000 குர்ஆன் வசனங்களை கொண்டு வந்து 1000 ஹதீஸ்களை கொண்டு வந்து அவர் மூமின் இல்லை என்று சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு முடிவை ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டும். அப்பதான் வழிகேட்டிலிருந்து ஒரு பாதுகாக்கலாம். அப்ப வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கான கேடயம் என்னன்னா சஹாபாக்களுடைய முடிவு என்ன, இது சம்பந்தமான சஹாபாக்களுடைய நிலை என்ன என்கிற அறிவு இருந்தால் மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதே போல காதியானிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவார்கள் என்பதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்களை காட்டுவாங்க. குர்ஆன் வசனம் சரி, ஆனா அதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் பிழை. குர்ஆன் வசனம் சரி, அதை வைத்து அவங்க செய்யக்கூடிய வாதம் பிழை. ஆனா அவங்க செய்யக்கூடிய வாதம் பிழை என்றது எல்லா முஸ்லிமுக்கும் தெரியுமான்னு கேட்டா எல்லா முஸ்லிமுக்கும் அதை உடைக்க இயலாது. வாதங்களை எல்லாராலும் உடைக்க இயலாது. அவங்களுடைய வாதங்கள் பிழை என்பதையோ அவங்களுடைய விளக்கங்கள் பிழை என்பதையோ உலமாக்களிலும் சிலருக்கு மட்டும்தான் தெளிவா சொல்ல முடியும். சாதாரணமா 7 வருஷம் படித்தவர்களால் அதை தெளிவா உடைக்க இயலாம இருக்கும். ஆனா நீங்க உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பிறகு அவங்க உயிரோடு இருக்கும் போது கூட முசைலமா போன்றவர்கள் தங்களை நபி என்று சொன்னார்கள். அவங்க தங்களை நபி என்று சொல்கிற போது சஹாபாக்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? ஓ, நீங்க உங்களை நபி என்று சொல்றீங்களே, அதற்கான ஆதாரங்களை சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்க்கிறோம், உங்களோட ஆதாரம் சரியா இருந்தா ஏற்றுக்கொள்றோம், இப்படி போனாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை நபி என்று சொல்கிறவன் யாரா இருந்தாலும் சரி அவன் பொய்யன் தான் என்று சஹாபாக்கள் அவங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தாங்க. அபூபக்கர் அவங்களுக்கு எதிராக யுத்தம் தான் அறிவிச்சாங்க. நீங்க உங்களோட ஆதாரத்தை சொல்லுங்கன்னு கேட்கல. ஏன்னா ஆதாரம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் கடைசி நபிங்கிறது சஹாபாக்களில் எல்லோரும் ஏகோபித்த முடிவு. அதுக்கு மாத்தமா நீ 1000 குர்ஆன் வசனத்தை காட்டினாலும் அது பொய். அது அப்ப யாரெல்லாம் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வேற நபி இல்லை என்கிற ஒரு முடிவை தெளிவாக தெரிஞ்சிருந்தாங்களோ அவங்க இந்த வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாத்துக்குவாங்க. நீ 1000 குர்ஆன் வசனத்தை காட்டு, என்ன லாஜிக் வேணாலும் பேசு, ஆனா அது பிழை. ஏண்டா சஹாபாக்கள் இந்த முடிவில் இருக்கல. இந்த தெளிவொன்று இருந்தால் ஒரு பாமர மனிதனும் புதிதாக முளைக்கக்கூடிய வழிகேட்டிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்க யோசிக்கலாம், குர்ஆனும் ஹதீஸும் சஹாபியும் என்று 3 அடிப்படையான்னு சொல்லி. அடிப்படை 2 தான். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றதா, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எங்கட ஜமாத் சொல்ற விளக்கத்தை ஏற்றுக்கொள்றதா, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எங்கட சேர் சொல்ற விளக்கத்தை ஏற்றுக்கொள்றதா, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்க அறிஞர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறவங்க சொல்லக்கூடிய முடிவை ஏற்றுக்கொள்றதா, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சஹாபாக்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்றதா? இதுல யாருடைய முடிவை ஏற்றுக்கொள்வது சேஃப்டியானது, பாதுகாப்பானது? எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இல்லை, இவர் சரியில இருக்கிறாருங்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இல்லை. நாங்க எந்த ஜமாத்துல இருந்தாலும் சரி அந்த ஜமாத்துக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இல்லை.
நாங்க எந்த சேருக்கு பின்னால் இருந்தாலும் சரி, அந்த சேரு சத்தியத்தில் இருக்கிறாருங்கிறதுக்கோ அந்த சேரை அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறாருங்கிறதுக்கோ எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாங்க எந்த இமாமுக்கு பின்னால் இருந்தாலும் சரி, அந்த இமாமை அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறான் என்பதற்கோ அந்த இமாமை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்கோ எந்த உத்தரவாதமும் இல்லை. நாங்க எந்த அறிஞருக்கு பின்னால் இருந்தாலும் சரி, அந்த அறிஞர் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்குது. சஹாபாக்கள் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்குது. அப்ப யாருடைய அல்லாஹ்வுடைய உத்தரவு உள்ள அல்லாஹ்வால பொருந்திக் கொள்ளப்பட்டவங்க என்று நேரடியாக சொல்லப்பட்ட மூமின்கள் என்று அல்லாஹ்வால விழித்து மூமின் அல்லாஹ் கூப்பிடுறான். நாங்க மூமின் சொல்றதுனால அதில் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறோம். மூமின் அல்லாஹ்வே பெயர் குறிப்பிட்டு சொன்னது யாருன்னு கேட்டா சஹாபாக்களை தான். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை இவங்க எப்படி விளங்கி கொண்டாங்க, இவங்க எப்படி செயல்பட்டுனாங்க, எந்த அடிமட்டத்தில் இவங்க நின்று கொண்டாங்க என்கிற முடிவோடு நாங்கள் பின்பற்றுவது சரியா? இந்த உலகத்தில் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் சொல்ற எல்லாருமே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் யாராவது ஒருவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை தான் பின்பற்றாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம்னு சொல்லுவாங்க. நேற்று நைட் 10 மணிக்கு ஒரு வீடியோ வரும், அடுத்த நாள் காலையில் அந்த கொள்கை அவங்களோட கொள்கையை ஆக்கிக்குவாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் ஏற்கனவே இருந்துச்சா? நேற்று 10 மணி வீடியோ வரும் வரைக்கும் இல்லாத ஒரு கொள்கை அடுத்த நாள் காலையில் வருதுன்னு சொன்னா, நேற்று இருந்த குர்ஆன் தான் இன்றைக்கும் இருக்குது, நேற்று இருந்த ஹதீஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனா நேற்று ராவு 10 மணிக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு, அந்த விளக்கம் தான் அவனோட மார்க்கமா இருக்குது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் 1400 வருஷமா இருக்குது, விளக்கம் தான் புதுசு புதுசா வருது, அதனால கொள்கை புதுசு புதுசா வந்துட்டு இருக்குது. அப்ப நீ உண்மையிலே பின்பற்றது குர்ஆனையும் ஹதீஸையும் அல்ல, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் குறித்த ஒரு நபர், குறித்த ஒரு ஜமாத், குறித்த ஒரு சேகை சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம பின்பற்றோம். நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, யாரோ ஒருவர் சொன்ன விளக்கத்தை பின்பற்றுவதற்கு சஹாபாக்களுடைய முடிவுல நிற்போம். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்குது, அவங்களை பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்படி சொல்லும் போது சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுப்பது வழிகேடு என்றும், தன்னுடைய விளக்கத்தை எடுப்பது குர்ஆன் ஹதீஸ் நேர்வழி என்று சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பட்ட போக்காக இருக்கும் என்கிறத சகோதரர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையில் ஒருவர் வந்தால் தன்னுடைய ஈமானை பாதுகாக்கலாம், இஸ்லாத்தை பாதுகாக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். யஸீதுல் ஃபக்கீர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அல்ல, தாபி ஒருவர். அவர் சொல்கிறார், நானும் எனது தோழர்கள் கொஞ்சம் பேரும் இருந்தோம், 10 பேருக்கு உட்பட்ட ஒரு கூட்டம். இவங்க அந்த காலத்தில் ஹவாரிஜி கொள்கையால ஈர்க்கப்பட்டாங்க. ஹவாரிஜி கொள்கையை இவங்க மனசால ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா தங்களுடைய ஹவாரிஜி கொள்கையை அவங்க பப்ளிக் பண்ணல, யார்ட்டையும் சொல்லல. இவங்க ஐடியா பண்றாங்க எப்படின்னா, நாங்க இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போறோம், ஹஜ்ஜி முடிச்சிட்டு வந்து ஹவாரிஜி கொள்கையை பப்ளிக்கா சொல்றோம். இந்த முடிவோடு அவங்க வாராங்க. வந்து மதீனாவுக்கு வாராங்க. மதீனாவில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவில இருந்து ஹதீஸ் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மக்களுக்கு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அந்த காலத்தில் நாங்கள் இன்றைக்கு 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் பயான் பண்ணுற மாதிரி பெரிய பயான் எல்லாம் பண்ண மாட்டாங்க. காலல்லா கால ரசூலுல்லா இப்படி ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சில ஹதீஸ்கள் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களில் சிலர் தாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நாளை மறுமையிலே நரகத்துக்கு போவாங்க. பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஈமானின் காரணமாக நரகத்தில் இருந்து அவர்களை எடுத்து சொர்க்கத்துக்கு போடுவார். இப்படி வரக்கூடிய ஹதீஸ்கள், இந்த ஹதீஸ்களை தான் அவங்க அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்கள் ஹவாரிஜினுடைய கொள்கைக்கு முரண்பட்டது. தங்களுடைய கொள்கைக்கு முரண்பட்டது என்பதனால் அவங்க அது ஹதீஸ் இல்லைன்னு மக்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஹதீஸ் இல்லை, இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டது, இதெல்லாம் குர்ஆனுக்கு முரணானது என்று அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இளைஞர்கள் இந்த கொள்கையால ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க.
அதனால இந்த யசீதுல் ஃபக்கீர் என்கிற இந்த ஹவாரிஜி கொள்கையால் கவரப்பட்டவர், ஆனால் டோட்டலாக அந்த கொள்கையின் பக்கம் போகாதவங்க, இன்னும் தங்களை பப்ளிசிட்டி பண்ணல. அபாஜி கொள்கை தான் அவங்களோட மூளையில் இருக்குது. அவர் எழுப்பி கேட்கிறார், யா சாஹிப ரசூல் அல்லா, அல்லாவின் தூதரின் தோழரே, நீங்க எல்லாம் சஹாபாக்கள், ரசூல்லாவோட இருந்தவங்க, நீங்க என்ன ஹதீஸ் சொல்றீங்க? குர்ஆனுக்கு மாத்தமா பேசிட்டு இருக்கிறீங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல மூமின்களுடைய ஒரு துஆவை சொல்கிறான். அந்த துஆவுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், நீ யாரை நரகத்தில் நுழைவித்தாயோ பக்கத்து அஹ்ஸைதஹு, நீ அவரை கேவலப்படுத்தி விட்டாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் நரகத்துக்கு போனாரோ அவர் கேவலப்பட்டுட்டாருன்னு நீ சொல்லிட்டு, அப்படி குர்ஆன் சொல்லும் போது நீங்க நரகத்துக்கு போனவங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், திரும்ப சொர்க்கத்துக்கு அனுப்பான்னு சொல்றீங்களே, இது குர்ஆனுக்கு முரணானது. குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா. நரகவாசிகள் நரகத்தில் வேதனை அனுபவிக்கும் போது நரகத்தை விட்டு பாஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்பெல்லாம் அவங்க பாஞ்சு வெளியே வர பார்க்குறாங்களோ பிடிச்சி இழுத்து மறுநாள் நரகத்தில் போடப்படுவாங்க. இப்படி குர்ஆன் சொல்லுது. நீங்க என்னடா அல்லாஹ்வை பிடிச்சா அவங்களை திரும்ப சொர்க்கத்துக்கு போடுவான்னு சொல்றீங்களே, இது குர்ஆனுக்கு முரணா இருக்குது என்று இவர் குர்ஆன் வசனங்களை சொல்லி நீங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணானதுன்னு சொல்றாரு. பார்த்தா முரண்மாய் தான் இருக்கும். முரண் குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, விளங்குறவங்களுடைய மூளையில தான் இருக்குது. இப்போ உதாரணமா ஒரு ஆள் ஒரு தவறு செய்கிறார், கோர்ட் தீர்ப்பு சொல்லுது இவருக்கு 2 வருஷம் ஜெயிலில் போடுங்க. ஜெயிலில் இருந்து அவர் தப்பி வர பார்க்கிறார். என்ன செய்வாங்க? கோர்ட் ஜெயில் காவலர்கள் என்ன செய்வாங்க? பிடிச்சு போடுவாங்க, திரும்ப உள்ள போடுவாங்க. ஏற்கனவே இருந்ததை விட கஷ்டமான ஜெயிலுக்கு போடுவாங்க. இதே நேரம் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதி 2 வருஷம் கைதி இருக்கிறார். இலங்கையில சுதந்திர தினம் வருது, பொலிசாரையே ஓர்டர் கொடுக்குறாங்க, சுதந்திர தினம் வருது, கைதிகள் கொஞ்சம் பேரை விடுதலை செய்யுங்க. அல்லது கைதிகளில் சிலர் ஒழுக்கமா இருந்தாங்க, சரி அவங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுப்போம், 2 வருஷத்தை 1 வருஷமாக்குவோம் கோர்ட் முடிவு செய்யுது. இந்த கோர்ட் முடிவு செய்து அவங்கள வெளியே போடுது. இது ரெண்டும் ஒன்று கொண்டு முரணானதா? கைதி தானாக தப்பி வர முயற்சி செய்தால் தண்டனை கிடைக்கும். கோர்ட்டை முடிவு செய்து அவங்களுடைய தண்டனை காலத்தை குறைக்கிறதாக இருந்தால் குறைக்கலாம். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவன் தப்பி வர பார்க்கிற போது மீண்டும் எடுத்து உள்ள போடப்படுவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வே அதாவது பாவிகளில் சிலருடைய பாவங்களை நீக்கி, அது சஃபாத்தால நடக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மக்காமு மஹ்மூதால நடக்கலாம், மூமின்களில் சிலர் அவருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையால நடக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால அல்லாஹ் தஆலா தானே நரகவாதிகளில் சிலரை சொர்க்கத்துக்கு போடுவான்னு சொல்றாரு. இது ரெண்டும் ஒன்று கொண்டு முரணா எப்படி வரப்போகுது? போட்டவனே தண்டனையை குறைக்கிறதுங்கிறது வேற, தண்டனை பெற்றவன் தானா தப்பி வர்றதை பத்தி குர்ஆன் வசனம் பேசுது. அப்ப இந்த சஹாபி என்ன செய்யறாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னாங்க என்று சொல்றாங்க. அப்ப இந்த யஸீதுல் ஃபக்கீர் என்கிற இந்த மனிதர் சொல்றாரு, இவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் சொல்லாத பொய்களை சொல்ல மாட்டாங்க. அப்ப நாங்க தான் இந்த குர்ஆன் வசனத்தை தவறா விளங்கி இருக்கிறோம். ஒரு சஹாபி பொய் சொல்ல மாட்டாரு, அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக பொய் சொல்ல மாட்டாரு. இந்த இடத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை இந்த சஹாபி சொல்லக்கூடிய ஹதீஸை வச்சு தான் நாங்கள் விளங்கணும் என்று சொல்லி தன் தோழர்களுக்கு மத்தியில் பேசுறாரு. ஹவாரிஜி கொள்கையில இருந்த எங்களில் எல்லோரும் ஹவாரிஜி கொள்கை வெளியே வந்தோம், ஒரே ஒரு ஆள் இல்லை எனக்கு அதுதான் சரியாப்படுதுன்னு அந்த கொள்கையில போயிட்டாரு என்று சொல்றாங்க. இந்த யஸீதுல் ஃபக்கீரும் அவருடைய தோழர்களும் சஹாபி பற்றிய சரியான ஒரு நம்பிக்கையில் இருந்ததினால்தான் சஹாபாக்கள் ஹதீஸ் என்கிற பேரில் பொய் சொல்ல மாட்டார்கள் என்கிற சரியான நம்பிக்கையில் இருந்ததினால்தான் அவங்க அன்னைக்கு அந்த வழிகேட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தில் அக்கீதாவில் இபாதத்தில் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், சஹாபாக்களுடைய சிலருடைய அறிவிப்புகளை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது சிலருக்கு சின்ன சின்ன சில விஷயங்கள் கூட தெரியாத மாதிரி இருந்த மாதிரி ஹதீஸ்கள் இருக்குது.
நமக்கு அதை விட கொஞ்சம் கூட ஹதீஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. சஹாபாக்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருந்துச்சு. அப்ப எப்படி அவங்கள வச்சு நாங்க குர்ஆன் சுன்னா புரிஞ்சு கொள்ளணும்னு சந்தேகம் வரலாம். சஹாபாக்களில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு சஹாபிக்கு கூட தெரியாத ஒரு கொள்கை, ஒரு சஹாபிக்கு கூட தெரியாத ஒரு இபாதத்து இஸ்லாமா இருக்காது. நீ எந்த கொள்கையை சொன்னாலும் ஏதாவது ஒரு சஹாபி வழியா தான் வந்திருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சஹாபி, சஹாபிட்ட இருந்து தாபி, இப்படித்தானே வந்திருக்கணும். ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு கொள்கைன்னு சொன்னா அது இஸ்லாத்துல இல்லாத கொள்கை. நீ எந்த கொள்கையை சொன்னாலும் சரி, இந்த கொள்கையில ஒரு சஹாபியில ஆதாரத்தை காட்டு. ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு விஷயம் எப்படி இஸ்லாத்துல அடிப்படையாகும்? முத்தசிலாக்கள் வந்தார்கள், குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. விதத்வாதிகளுடைய அடிப்படை என்னன்னா, அவங்களா ஒரு கொள்கையை எடுத்துட்டு அந்த கொள்கைக்கு இஸ்லாத்தின் கடமைகளை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டதுங்கிற கொள்கையை அவங்களா உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை, இதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தான் முஸ்லீம், ஏற்றுக்கொள்ளாதாக்கள் காபிர்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையாக இருந்தா இது ரசூலுல்லாஹ்வால சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? சஹாபாக்களால சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதராலும் சஹாபாக்களாலும் சொல்லப்படாத ஒன்று எப்படி இஸ்லாத்தில் அடிப்படையாகும்? எங்கள நாட்டில் பையத் செய்யாத அனைவரும் காபீர் என்ற ஒரு கொள்கை வந்துச்சு. நீ அல்லாஹ்வை நம்பினாலும் சரி, ரசூலை நம்பினாலும் சரி, மலக்குகளை நம்பினாலும் சரி, வேதங்களை நம்பினாலும் சரி, கலாத்தங்களை நம்பினாலும் சரி, மறுமையை நம்பினாலும் சரி, எங்களை அமீருக்கு பையத் செய்யாட்டி நீ முஸ்லீம் இல்லை. அப்ப இங்க அல்லாஹ் நம்புறதை விட, ரசூலை நம்புறதை விட, மலக்குகளை நம்புறதை விட, வேதங்களை நம்புறதை விட, தூதர்களை நம்புறதை விட, கலாத்தங்களை நம்புறதை விட, மறுமையை நம்புறதை விட உங்களோட அமீரை நம்புறது இஸ்லாத்தினுடைய அடிப்படையா எப்படி வந்துச்சு? இந்த ஒரு பேசிக் சிந்தனையும் இல்லாம மக்கள் போய் வழிகேட்டில் விழுந்தாங்கன்னா நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? ஈமான்ல 6 அம்சம் இருக்குது, இஸ்லாத்துல 5 விஷயம் இருக்குது. இந்த 6லும் இல்லாத, இந்த 5லும் இல்லாத ஒரு விஷயம் எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகும்? நீ இந்த 5 செஞ்சாலும் முஸ்லீம் ஆக முடியாது, இந்த 6 நம்பினாலும் முஸ்லீம் ஆக முடியாது. எங்கட தலைவருக்கு பையத் செஞ்சாத்தான முஸ்லீமோ, பையத் செய்யாட்டி காபிரு, நீ பையத் செஞ்சு பையத்தை முடிச்சா முறுத்ததுன்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையை எங்கிருந்து உருவாக்குறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, எந்த ஒரு கொள்கை சொல்லப்பட்டாலும் இஸ்லாத்தின் அடிப்படையாக அது இருந்தால் கட்டாயமாக சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு கொள்கை இஸ்லாத்தின் அடிப்படையாக வராது. எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்திருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஒரு இபாதத்தாக வர முடியாது. இந்த ஒரு பேசிக் அடிப்படை தெரிந்தால் எங்களை நாங்கள் வழிகேட்டிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இதை தெரிஞ்சு கொள்வதற்கு ஓரளவு வரலாற்றை பற்றி ஒரு அறிவு இருந்தாலும், அல்லது நீங்க சொல்லக்கூடிய இந்த கொள்கை, நீங்க சொல்லக்கூடிய இந்த இபாதத்து ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்துச்சு என்கிறதுக்கான ஆதாரத்தை சொல்லுங்க என்கிற கேட்கறதுக்கான ஒரு அறிவு இருந்தா கூட ஒரு பாமர முஸ்லிமால தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு எங்களுடைய ஈமானையும் எங்களுடைய ஹிதாயத்தை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் என்கிற இந்த பாதுகாப்பு கேடயத்திலிருந்து எங்களை ஓரமாக்குவதற்கு பல்வேறுபட்ட வழிகட்ட அமைப்புகள் கொண்டு வரக்கூடிய முடிவு என்னன்னு கேட்டால், சஹாபாக்கள் அறிவு குறைஞ்சவங்க, அடிப்படை தெரியாதவங்க என்கிற ஒரு வாதம் தான்.
ஹவாரிஜிகள் இப்படி நம்பினதுனால்தான் சஹாபாக்களுடைய காலத்திலேயே சஹாபாக்களுக்கு எதிராக அவங்க புதிய ஒரு ஜமாத்தா இயங்கிட்டு இருந்தாங்க. இந்த சஹாபாக்கள் மார்க்கத்தின் அடிப்படையை அறிந்தவர்கள் என்கிறதுக்கான ஆதாரம் என்ன என்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான ஆதாரத்தை நம்ம குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல தான் எடுக்கணும். அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான், நபியே நீங்க சொல்லுங்க, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனித்தபானி. நபியே இந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டு உங்களை அல்லாஹ்வின் பால் அழைக்கிறோம் என்று நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி சொல்லியிருக்கலாம்னா, நபியை நீங்க சொல்லுங்க, நான் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல அல்லாஹ் தஆலா. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமனித்தபானி. நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டு உங்களை அழைக்கிறோம் என்று சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாவை பின்பற்றுகிறவங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க யாரு? சஹாபாக்கள் தான். அவங்க எதுல இருக்கிறத அல்லாஹ் சொல்றான், அலா பஸீரத்தின் தெளிவான அத்தாட்சியில ஆதாரத்தில் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா தெளிவான ஆதாரத்தின் மீது இருப்பவர்கள் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். இந்த உத்தரவாதம் எந்த ஜமாத்துக்கும், எந்த தரீகாவுக்கும், எந்த இயக்கத்துக்கும், எந்த கழகத்துக்கும் இல்லை. இதே போல அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ட பணியை சொல்கிறார். ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலம் மின்ஹும். அல்லாஹ் அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத சமுதாயத்தில் இருந்து அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பினான். அந்த தூதர் 4 வேலை செய்தார். எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்தார். வயுஸக்கீஹிம், அவர்களை அந்த தூதர் பரிசுத்தப்படுத்தினார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலை என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் யாருக்கு இந்த வேலையை செஞ்சாங்க? யாருக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி காட்டினாங்க? சஹாபாக்களுக்கு. யாரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தஸ்கியா பரிசுத்தப்படுத்தினாங்க? சஹாபாக்களை. யாருக்கு ரசூலுல்லாஹ் குர்ஆனையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டா சஹாபாக்களுக்கு தான். அப்ப குர்ஆனையும் ஞானத்தையும் கற்றவர்கள் என்று அல்லாஹ்வால சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது சஹாபாக்களுக்கு. குர்ஆனின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலையும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தது சஹாபாக்களுக்கு. இப்படி நம்ம குர்ஆனை ஹதீஸை எடுத்து பார்த்தோம்னா சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தினாங்க, தூய்மைப்படுத்தினாங்க, பயிற்சி கொடுத்தாங்க என்கிற விஷயம் எல்லாம் குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ்வால கற்பிக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ்வினால போதிக்கப்பட்ட, ரசூலுல்லாஹ்வினால பயிற்றுவிக்கப்பட்ட சஹாபாக்களுடைய அந்த புரிதல், அந்த வழிமுறை சிறந்ததா? 7 வருஷம் 8 வருஷம் மதுசால இருந்து படிச்சுட்டு வந்த தங்களை ஆலிம்கள் சொல்ற எங்களை வழிமுறை சிறந்ததா இருக்குமா? இது சாதாரண ஒரு முஸ்லிமுக்கும் விளங்குற பிரச்சனையா இல்லையா? நீ ஒரு கருத்தை சொல்ல, சஹாபாக்கள் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா எனக்கு நேரடியா உன்னுடைய கருத்தை விட சஹாபாக்களுடைய கருத்து ஏற்றமானது என்று புரிந்து கொள்வதற்கு பெரிய அறிவு தேவையா? நீ சொல்லக்கூடிய கொள்கை சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை, எனவே அது சரியான ஒரு வழியா இருக்காது என்று நாம் விளங்கிக் கொள்வதற்கு பெரிய ஒரு ஆய்வு தேவையாக இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு அடிப்படை எங்களுக்கு தேவை. குர்ஆன் சுன்னா தான் அடிப்படை. குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டாங்க, எப்படி அதை நடைமுறைப்படுத்தினாங்க, எந்த அளவோடு நின்றாங்க, எந்த வரையறைக்குள்ள நின்றாங்க, இந்த தெளிவோடு நாங்கள் இருந்தால் எங்களோட ஈமானையும் எங்களுடைய ஹிதாயத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் குர்ஆனுடைய பேரை சொல்லியே, ஹதீஸுடைய பேரை சொல்லியே, அந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லி வாதங்கள் மூலமாகவும் உதாரணங்கள் மூலமாகவும் நாங்கள் வழிகெடுக்கப்படலாம். இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிதாயத்திலே நீடித்து நிலைக்க வைக்கும். அந்த ஹிதாயத்துடைய நிலையிலேயே எங்களுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரிவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.